வணக்கம் நண்பர்களே. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஷாப்பிங் ஆப். பைமோட் ஷாப்பிங் ஆப் application is one of the online shopping app. This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். வணக்கம் நண்பர்களே. இன்றைய பதிவில் நாம் காணப்போவது என்னென்றால், கேப்டனுடைய ஒரு ரியல் சம்பவம். நிறைய சம்பவம் பண்ணிருக்காரு. அதில் ஒரு சூப்பரான ஒரு சம்பவம் என்ன அப்படின்னிங்கன்னா, ஒரு நாள் ஷூட்டிங் முடிஞ்சு நைட் ஒரு 2 மணி போல் காரில் வந்துக்கிட்டு இருந்திருக்கிறாரு சென்னை இந்த மெயின் ரோட்டில். அப்போ என்னாச்சு அப்படின்னா, ஒரு ஒரு அப்பாவியான ஒருத்தன் கத்தி வச்சுக்கிட்டு துரத்துறான். என்ன காரணம்னு தெரியல. ஆக மொத்தம் அவன் கத்தி வச்சுட்டு அவனை துரத்துறான். குத்துறதுக்காக அவனை துரத்துறான். முன்னாடி ஓடிக்கிட்டு இருக்கான், அவன் பின்னாடி அவனை துரத்திட்டு போய்கிட்டு இருக்கான். உடனே என்ன பண்ணிருக்காரு கேப்டன் அப்படின்னிங்கன்னா, உடனே காரை நிறுத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இறங்கி அவனை துரத்திருக்காரு. இவர் நம்ம ஆளாக இருந்தால் என்ன பண்ணுவோம், நம்ம சாதாரணமாக ஏதோ நடந்துட்டு போகுதுப்பா நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் அவருக்கு அந்த பதைப்பு உடனே ஒரு அப்பாவியை துரத்துறானே, போய் நம்ம அவனை காப்பாற்றணும் எப்படியாவது. அவன் கையில் கத்தி இருக்குது, இவர் சும்மா இருக்கிறார், வெறும் மனிதன், ஆயுதம் இல்லாமல் வெறும் நிராயுதபாணியாக ஓடுறார். ஓடி அவனை துரத்தி பிடிச்சி அவனை அடித்து அவன் கையிலிருந்து கத்தியை பிடுங்கி கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிருக்கிறார். இப்படி ஒப்படைச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருக்கிறார். பாருங்கள், அது ஏதோ நடக்குது அப்படின்னா நமக்கு என்ன அப்படின்னு போகாமல், அது நைட்டு 2 மணிக்கு இவ்வளோ ரோட்டில் இறங்கி இப்படி சண்டை போடுறாருன்னா, இவர் சாதாரண மனிதரா? சாதாரணமான மனிதர். இவர் ரியல் கேப்டன் கிடையாது, ரியல் கேப்டன், ரியல் ஹீரோ. இவர் தான் உண்மையான ஹீரோ. இந்த மாதிரி மனிதன் நாட்டை ஆடுறதுக்கு நம்ம கொடுத்து வைக்காமல் போயிட்டோம். இவ்வளோ அற்புதமான ஒரு மனிதர் பாருங்கள். பிறருடைய பிரச்சனையை தன்னோட பிரச்சனையாக ஏற்றுக்கிட்டு அதுக்காக போராடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதனை நம்ம இழந்துட்டோம். அது மிகப்பெரிய வருத்தமான ஒரு செய்தி தான். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுப்பனை இல்லைன்னு தான் நம்ம யோசிக்கணும். இந்த நாட்டை ஆள்றதுக்கு அவருக்கு கொடுப்பனை இருந்திருக்கு. அதை அவரை ஆள வைக்கிறதுக்கான கொடுப்பனை மக்களுக்கு கிடையாது. இல்லைனா ஒரு சிறந்த ஒரு முதலமைச்சர் கிடச்சிருப்பார். இந்த நாட்டினுடைய தலையெழுத்தே மாறி இருக்கும். இன்றைக்கி ஊழல் இல்லாத, லஞ்சம் இல்லாத, வறுமை இல்லாத ஒரு மாநிலமாக அவர் உருவாக்கியிருப்பார். ஏன்னா அவருடைய கனவே அதான். அப்போ அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை நம்ம இழந்துட்டோம். என்ன பண்ணுறது? இப்பேற்பட்ட ஒரு வீரதீரமிக்க ஒரு செயலை செய்த ஒரு ஹீரோவை பற்றி நீங்கள் என்ன பண்ணி கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க. சினிமாவில் எத்தனையோ ஹீரோ இருக்கிறாங்க, பெரிய ஆக்ஷன் ஹீரோலாம் இருக்கிறாங்க. ஆனால் அவங்கெல்லாம் நிஜ வாழ்க்கையில் ஹீரோவாக இருக்கிறது வாய்ப்பே இல்லை. நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய கோழையாக இருப்பாங்க. அவங்க வராங்கன்னா சுற்றி ஒரு 10-20 பேர் பாடி கார்டாக நின்றுட்டு இருப்பாங்க. ஆனால் கேப்டன் எங்கே போனாலும் அவருக்கு பாடி கார்டு தேவையில்லை. அவரே மற்றவங்களுக்கு பாடி கார்டு. அவர் இறங்கினார்னா வேட்டியை மடித்து கட்டிக்கிட்டு எல்லாம் பறந்து ஓடிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு வீரதீர செயலை செய்யக்கூடிய ஒரு கேப்டன் தான் நம்ம கேப்டன். அவரை நம்ம இழந்துட்டோங்கிறது மிகப்பெரிய குறை தான். ஆனால் என்ன பண்ணுறது? ஆனால் இந்த செய்தியை இப்போ இந்த மாதிரி பண்ணினாருங்கிறத யார் சொல்கிறாங்க அப்படின்னா, இன்றைய தளபதி விஜயனுடைய அப்பா, அதாவது எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள். எஸ்.ஏ. சந்திரசேகர் பற்றி நமக்கு தெரியும். அவர் நிறைய படங்கள் விஜயகாந்துக்கு எடுத்திருக்கிறாரு. விஜயகாந்த் அவரை வச்சு உயர்ந்தார்னு சொல்லலாம். எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயகாந்த் வச்சு உயர்ந்தார்னு சொல்லலாம். ஒருத்தர் உயர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க. அவர் ஒரு அற்புதமான மனிதர் தான். இதை பகிர்ந்துருக்கிறார். இந்தமாரி கேப்டன் இந்தமாரி பண்ணார், என்னோடய வாழ்க்கையில் நான் இதை கண்டிப்பாக நான் நேராக பார்த்தது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அவ்வளோ அற்புதமான ஒரு கேப்டனை நம்ம இழந்துட்டோங்கிறது மிகப்பெரிய குறை தான். இருந்தாலும் பரவாயில்ல, என்ன பண்ணுறது, மனசை தேர்த்திக்க வேண்டிதான். அந்த ஒரு மாமனிதரை இழந்தது பெரிய வருத்தமாக இருந்தாலும் இது தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய இழப்பு தான். என்ன பண்ணுறது? அப்போ அந்த வகையில் எஸ்.ஏ. சந்திரசேகரனுடைய அந்த பேச்சு நமக்கு ரொம்பவும் ஒரு என்ன மனசுக்குள்ளே போய் ஏதோ பண்ணுது. இப்பேற்பட்ட ஒரு வீரதீரமிக்க மனிதனை இழந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி. அதனால் கேப்டன் நம்ம நினைவு கூறுவோம். இன்னும் அடுத்தடுத்த பதிவுகளில் கேப்டனுடைய நிறைய சம்பவங்களை நம்ம சொல்ல இருக்கிறோம். அடுத்த பதிவுகள்லாம் கேப்டனை பற்றி நிறைய சொல்லுவோம். அதெல்லாம் கேட்டு ரசிங்கள் நண்பர்களே. நன்றி.